ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் நம்ம ரஜினி சார் தாசி ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. சோ இந்த படத்துல துஷாரா விஜயன், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி, பகத் வாசன் மற்றும் அமிதாப் பச்சன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அனிருத் சார் இசையமைக்க எஸ்.ஆர். கதிர் ஒளிப்பதிவுமே செஞ்சிருக்காரு. மேலும் இந்த படத்தை லைகா நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரிலீஸுக்கு இன்னும் 20 நாட்கள் உள்ள நிலையில நேத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இந்த இசை வெளியீட்டு விழாவுல படக்குழுவினர் அனைவருமே கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. அந்த விழாவுல ரஜினி சார் வழக்கம் போல அவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஒன்றை பண்ணியிருக்காரு. அவர் பேசும்போது தமிழ் சினிமாவுல மாஸ் நடிகர்களை இயக்க அதிக இயக்குனர்கள் கிடையவே கிடையாது. ஒரு வெற்றி படத்திற்கு பிறகு இன்னொரு வெற்றி படம் கொடுப்பதை விட ஒரு தோல்வி படத்திற்கு பிறகு இன்னொரு வெற்றி படம் கொடுப்பதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் வேட்டையின் திரைப்படம் கமர்ஷியலாகத்தான் இருக்கும் அப்படின்றதையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதனால் அவருடைய ரசிகர்கள் தற்போது படம் எப்போதுடா வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஆவலுடனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் தமிழ் சினிமாவுல மாஸ் நடிகர்களை இயக்க இயக்குனர்களே கிடையாது அப்படின்னு சொன்னது தற்போது சர்ச்சையாகவுமே மாறி இருக்கு. ஒரு சில முக்கிய இயக்குனர்கள் தற்போது ரஜினி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சோசியல் மீடியாக்கள்ல போஸ்ட் போட்டுட்டும் இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. சோ வெயிட் பண்ணியும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.